மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. கிளம்புறமா போயிட்டு வரட்டுமா? நீ பாரு, முடிஞ்சதும் எனக்கு கால் பண்ணி வந்துடுறேன். விஜய், இப்ப நீ ஆபீஸ்க்கு போறியா இல்ல வீட்டுக்கு போறியா? ஆமா, எதுக்கு இந்த கேள்வி? ப்ளீஸ் 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 சொல்லுடா. ஆபீஸ்க்கு போறியா இல்ல வீட்டுக்கு போறியா? எதுக்குன்னு சொல்லு, நான் சொல்றேன். இல்ல, ஆபீஸ்க்கு போகல அப்படின்னா இங்கே இரு. ஒரு 1 hour தான். 1 hourல இந்த கேஸ் முடிஞ்சதும் வரேன். நம்ம கொஞ்சம் மொபைல் போட்டேன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. அதை விட மெயினா வீட்டுக்கு வரேன்னு மட்டும் சொல்லிடாத. சொல்லிட்டேன், வேண்டாம், வீட்டுக்கும் வர வேணாம், எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. நான் ஆபீஸ்க்கும் போகல, வீட்டுக்கும் போகல. அர்ஜுன் சார் மீட் பண்ண போறேன். அர்ஜுன் சார் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்திருக்காரு, எனக்கு கால் பண்ணாரு, அதனால அவரை மீட் பண்ண போறேன். அர்ஜுன் பார்க்க போறியோ? ஓகே. ஆமா, அர்ஜுன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானாமா? இல்ல பிரியா, நான் இன்னும் எதுவும் கேட்கல. இன்னைக்கு தான் அவரை மீட் பண்ண போறேன். ஏன் உனக்கு அவர் பார்க்கணும்னு தோணுதா? எனக்கு தோணுதுதான். நான் அர்ஜுனை பார்க்க மாட்டேன்னு சொல்லுவேனா என்ன? எனக்கு அர்ஜுனை பார்க்கணும்னு தான் தோணுது. சரி விடு, நீ இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? இல்லடா, நீ அர்ஜென்ட்டா போய் ஆகணுமா? ஏன்னா எனக்கு 1 hourல கேஸ் முடிஞ்சிடும். முடிஞ்சதும் என்னை வீட்டில் மட்டும் ட்ராப் பண்ணிடுறியா? ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் நீ போய் அர்ஜுனை பார்க்குறியா? இப்போ என்ன, உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணணும் அவ்வளோதானே? சரி போ, 1 hour தானே, நான் வெயிட் பண்ணுறேன். நீ முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு, நான் கூட்டிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். சரியா? விஜய், என் மேல ஏதாவது கோவமா இருக்கியா? என்னடி? ஆமா, நான் இதுக்கு மேலே கோவப்பட போறேன்? இல்ல, உன்னை ரொம்ப தொலை பண்றேனே, அதுக்காக தான். வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வீடு, மறுபடியும் கோர்ட்டு கூட்டு வந்து வீடு, பர்ச்சேஸ்க்கு கூட்டிட்டு போ, உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு உன்னை ரொம்ப நச்சரிக்கிறேனே, அதுக்காக தான் கேக்குறேன். நான் ரொம்ப நச்சரிக்கிறேன்ல, நசையா இருக்கேன்ல? ஆமா ஆமா, ரொம்ப நச்சரிக்கிறடி. ஆனா கஷ்டம் தெரியுமா? அதுலயும் ராட்சசியாட்டும் ரொம்ப ரொம்ப நச்சரிக்கிறடி ராட்சசி. விஜய், அப்படி சொல்லாதடா. நான் நல்ல பொண்ணு, ராட்சசி எல்லாம் கிடையாது. யாரு நீ நல்ல பொண்ணு அப்படிலாம் சொல்லிடாது, யாரும் நம்ப மாட்டாங்க. ராட்சசி ராட்சசி, அதுவும் இந்த விஜயை மட்டும் பாடுபடுத்த வந்த பெரிய ராட்சசி நீ. எப்ப பாரு என்ன திட்டுறதே உனக்கு வேலையா போச்சு. போடா, நீ உன்னை என்ன கூட்டிட்டு போய் வீட்டுல விட வேணாம், நானே பார்த்து போய்க்கிறேன். எவ்வளவு அழகா கோப்படுறாளே, அது எப்படியோ. பிரியா, நீங்க நல்ல பொண்ணு, நீ செல்ல பொண்ணு, சரியா? நான் உனக்கு திட்டவே மாட்டேன், இப்படியே கொஞ்சிட்டே இருக்கேன். போடி, சீக்கிரம் போய் கேஸை முடிச்சுட்டு வாடி, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போடி. சரி சரி, அது வெயிட் பண்ணு. டீ கடையில என் பேரை சொல்லி அக்கௌண்ட்ல வேணும் டீ குடி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. 1 hourக்கு டீ மட்டுமே குடி, அதுக்குள்ள முடிச்சிட்டு வந்துடுறேன். டீ மட்டும் இல்ல, தம்மு சேர்த்து அடிப்பேன், பரவாயில்லையா? வாணி, வாயில அடிப்பேன், பரவாயில்லையா? வாயில வேணும், அதட்டுல வேணும் அடி. என்னடா சொன்ன? ஒண்ணும் இல்ல, வாயில தானே அடிச்சா என்ன அப்படின்னு சொன்னேன். ஒண்ணும் இல்ல. விஜய் பார்த்து, மைண்ட் வாய்ஸ்னு எதையாவது உளறி வைக்காத. ஓடி, சீக்கிரம் போயிட்டு வா, டைம் ஆகுதுல, போ. அது சரி சரி, இங்கே வெயிட் பண்ணிட்டு இரு, நான் உடனே வந்துறேன். ஓகேமா, கேஸ் முடிஞ்சதே எனக்கு கால் பண்ணு, வந்து கூட்டிட்டு போறேன். ஓகே விஜய். ஏய், எவ்வளவு நேரம் முடிஞ்சதா? கிளம்பலாமா? ஆமாடா, முடிஞ்சது, கிளம்பலாம். டேய், இங்க என்னடா நின்னு வேடி பார்த்துட்டு இருக்கான்? சார், என்ன சார், எதுக்கு இவனை இங்க நிக்க வச்சிருக்கீங்க? இவனை கூட்டிட்டு போங்க, இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணணும் இவனை. ஏய், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? வாடா, சார் சொல்றாருல, வாடா. ஏய் ஏய், உன்னதாண்டி. ஏய், என்ன சொன்ன? வாடி போடியா. இனிமேலாவது ஒழுங்கா இருக்கத பாரு. இன்னமும் நீ ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைச்சேன். இப்போ உனக்கு கிடைச்ச தண்டனையே பெருசு, ஆயுள் தண்டனை. இதை விட பெருசு தூக்கு தண்டனை தான். அதையும் கொடுத்து உள்ள போட்டுறேன் பாத்துக்க, ராஸ்கல். ஏண்டி, என் கேஸ எடுக்காதன்னு ஆள் மேல ஆள் விட்டு உனக்கு சொன்னேன், ஆனா கேட்கல நீனு. ஏண்டி, இப்ப நான் உள்ள போயிட்டா வெளியிலே வர மாட்டேனா? நான் எப்படி வெளியில வரேன்னு பார்த்துக்கிட்டே இருடி. நான் என்னைக்கு வெளியில வரணும், அன்னைக்கு தாண்டி உனக்கு கடைசி நாளு. ஏய், என்னடா? விஜய், என்ன சொன்ன? நீ வெளியில வர அன்னைக்கு எனக்கு கடைசி நாளா? முதல்ல வெளியில வரியான்னு பாருடா. வெளியில வர முடியாத அளவுக்கு தான் உனக்கு தண்டையை கொடுத்து வச்சிருக்கேன். நீ வெளியில வரியா? நீ முதல்ல வெளியில வா, அப்புறம் என்ன பண்ணுமோ பண்ணு. என்ன மிரட்டுறியா? உன் மிரட்டல் உருட்டலாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. இதுக்கெல்லாம் பயப்பட இந்த பிரியா கிடையாது. ஏய், எழுதி வச்சுக்கோடி, இன்னும் எண்ணி ஒரே வாரத்துல நான் வெளியில வருவேண்டி. இன்னைக்கு வரணும், அன்னைக்கு உனக்கு என் கையால தாண்டி சாவு. உன்னை கொல்றதுக்காகவாது தப்பிச்சு வருவேண்டி. உன்னை கொன்னுட்டு கூட மறுபடியும் வந்து ஆள் தண்டனை அனுபவிப்பேன். ஆனா நீ உயிரோட இருக்கக்கூடாது, நீ சாவணும், அதுவும் என் கையால மட்டும்தான். சாவ அடிப்பண்டி, பாத்துக்கிட்டே இரு. ஏய், போலீஸ்காரங்க முன்னாடி என்ன பேசிட்டு இருக்க நீனு? விடுங்க சார், அவன் ஏதோ ஆசையா சொல்லணும்னு நினைக்கான், சொல்லிட்டு போட்டோம்.
உன் கடைசி ஆசை அதுதான் போது நான் என்ன பண்ண முடியும்? என்ன உன் கடைசி ஆசை என்னால நிறைவேற்ற முடியல. போடா போ. இனிமேலாவது திருந்தி ஒழுங்கா வாழ்வேன்னு பார்த்தா இப்பவும் இல்ல, எப்பவும் நீ திருந்த மாட்ட போல இருக்கே. ஏய் என்னடா நீ பெரிய ரவுடினா அது உன்னோட வச்சுக்க. இவள் ஏதாவது சீண்டணும்னு நினைச்சேன், நீ உயிரோட இருக்க மாட்டே பாத்துக்க. உன் சுண்டு விரல் கூட அவன் மேல படக்கூடாது. பட்டுச்சு அவனே அன்னைக்கு தாண்டா உனக்கு கடைசி நாள். என்னடி பயந்துதான் ஆளை கூடவே வச்சிட்டு இருக்கியோ? வாய மூடு. நான் ஒண்ணு பயப்படலாம் கிடையாது. அப்புறம் இன்னொன்னு, காசு கொடுத்து கூட வச்சிடலாம். அவன் எப்பவுமே என் கூட தான் இருப்பானே. ஏன் விஜய் எப்பவும் என் கூட தான் இருப்பானே. இந்த பிரியா கொண்டுனா விஜய் வந்து நிப்பான்டா. அடி உன்னை நான் என்னென்ன பண்ணுவேன்னு பாத்துக்கிட்டே இருடி. உன் சாவும் சரி உன் கற்பம் சரி என் கையில தாண்டி இருக்கு. ஒரு பொம்பளை நீனு என்கிட்ட என்னென்னலாம் வித்த காட்டுறேன். ஆம்பளைய நான் என்ன பண்ணணுமோ பண்றேன்டி. டேய் என்ன பேசிட்டு இருக்க? டேய், நீ அமைதியா இரு. இவனுக்கெல்லாம் நீ வேண்டாம், நானே போதும். என்னடா சொன்ன? ஆம்பளையா? யாரு நீயா? ஒரு பொண்ணு மிரட்டிட்டு நின்றுட்டு இருக்க, நீ எல்லாம் ஆம்பளைன்னு சொல்ற? என் விஜய மாரி என்ன நீ தொடரா பார்க்கலாம், அப்ப ஒத்துக்கிறேன் நீ ஆம்பளைன்னு. போடா சார், அவனை இழுத்துட்டு போங்க. விட மாட்டேன்டி, உன்னை சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன்டி. மாத்துக்கிட்டே இரு. டேய் போடா, வாயில ஏதாவது அசிங்கமா வந்துட போகுது. போ, அப்புறம் ரவுடிங்கிறதுக்கு மரியாதை இல்லாம போயிடும். போடா. இந்த போட்டோ எதுக்காக இவர் வச்சிருக்காரு? அப்பனா எதுக்காக இவர் இன்னுமா இந்த போட்டோ வச்சிருக்காரு? அதுவும் ஊர் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்காருன்னா எதுக்கா இருக்கும்? இனிலா, அவர்கிட்ட கேட்காம நீயே எதுவும் முடிவு பண்ணாத. வேற எதுவாவது இருக்கலாம்ல? இல்ல, நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். அவர் கண்டிப்பா இத அந்த அர்த்தத்துல வச்சிருக்க மாட்டாரு. வேற ஏதோ காரணத்துக்காக இதை வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப எதுக்கு இந்த போட்டோ வச்சிருக்காரு? அண்ணா பாரதி, நீ வா. பாரதி, என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்கறதா இருக்கட்டும். ஆமா, எங்க அண்ணன் கிட்ட நாங்க வந்துட்டோம்னு சொல்றதுக்காக வந்தேன். அம்மா தான் போய் சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ணா அண்ணா அண்ணா. ஆமா, இது என்ன உன் கையில என்னமா இருக்கு? அட, இது என் அண்ணி போட்டோ வச்சு. என் அண்ணன் அண்ணியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. ஆனா என் அண்ணி இதை வச்சிருக்காருல? அப்போ என் அண்ணன் மனசுல என் அண்ணி தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சில ஜென்மத்துக்கு தான் தெரிய மாட்டேங்குது. பாரதி, உங்க அண்ணன் ஃபேக்டரி கிளம்பிட்டாரு. நீ போ, உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்றேன் நீங்க வந்துட்டீங்கன்னு. சரியா? நீ போ, போட்டோ என்கிட்ட கொடு. என்ன இந்த போட்டோ பார்த்ததுல இருந்து அப்செட்டா இருக்கியா? இருக்கதானே செய்யும். ஏன்னா நீ ரொம்ப ஓவரா சவால்லாம் விடுவல, அதான். ஆமா, அது சரி. இந்த போட்டோ கபோர்ட்ல இருந்து எடுத்த மாதிரி இல்லையே. அண்ணன் டிராலில இருந்து எடுத்திருக்க. அண்ணன் ஊர் வரைக்கும் இந்த போட்டோ எடுத்து வந்திருக்காங்கன்னா அப்ப அண்ணன் மனசுல என் பிரியாணி மட்டும் தான் இருக்காங்க. அதனால என்னால இந்த போட்டோவை கூட விட்டு வைக்க முடியல. அவரால இந்த போட்டோ கூட இல்லாம இருக்க முடியல. பாத்துக்க, அப்ப ஒரு நாள் இந்த போட்டோ பார்த்துட்டு அவர் நிம்மதியா இருக்காருன்னு நினைக்கிறேன். பாரதி, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. போட்டோவை என்கிட்ட கொடுத்துட்டு நீ போ. சொன்னா கேளு, போட்டோவை கொடுத்துட்டு போ. உனக்கு கோவம் வரலாம செய்யும். ஏன்னா என் அண்ணன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாமலே என்கிட்ட ரொம்ப ஓவரா பேசுவல, அப்ப உனக்கு கோவம் வரதான் செய்யும். இப்பவாது தெரிஞ்சுக்க, என் அண்ணன் மனசுல உன்னால இடம் பிடிக்கவே முடியாது. என் அண்ணன் பக்கத்துல வேணா போக முடியும், ஆனா என் அண்ணன் மனசுல உன்னால போக முடியாது. பாரதி, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. போ போன்னு சொன்னேன். எனக்கு உன்னை இப்படி பார்க்கும்போது சிரிக்கிறதா அழறதா கஷ்டப்படுறதாவே தெரியல. ஆனா ஒரு வகையில எனக்கு உன்னை இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஏன்னா நீ என்ன மாதிரி ஒரு பொண்ணு இல்ல, அதனாலதான். இங்க பாரு, இப்ப இல்ல, எப்பவுமே என் மனசுல உன்னால இடம் பிடிக்கவே முடியாது. எப்பவுமே என் அண்ணி தான், அதுவும் என் பிரியாணி மட்டும்தான். பார்த்தல, இப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கும் என் அண்ணன் மனசுலயும் என் அண்ணன் கையில என்ன இருக்கேன்னு. எங்க பிரியாணி மட்டும்தான். அதனால நீயா மரியாதையை நீ விட்டு போயிடு. என் அண்ணனையும் விட்டுட்டு போயிடு. அதை விட்டுட்டு என் அண்ணன் உன்னை பொண்டாட்டியா ஏத்துப்பாரு, நீ அவரை புருஷன் நினைச்சுக்கிட்டு வாழ்வேன் அப்படிலாம் வீரவசனாலா பேசிக்கிட்டு இருக்காத. சரியா? அப்புறம் என் அண்ணனை இனி உன் புருஷன் சொல்லிட்டு இருக்க பத்தியா, அதையும் விட்டுடு. சரியா? தேவையில்லாம பேசிட்டு இருக்க. உன் அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் அண்ணன் மனசுல இப்ப யாரும் இல்ல, எனக்கு நல்லா தெரியும். அவர் மனசுல நான் தான் இருக்கு, நான் மட்டும்தான் இருக்கு. உன்னை பார்க்க எனக்கு பரிதாபமா இருக்கு. ரொம்ப பைத்தியக்காரியா இருக்கே. இங்க பாரு, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். என் அண்ணன் மனசுல நீ வரவே முடியாது. என்னடா
இவன் மனசுல வர முடியாதுன்னு சொல்றாளே, ஆனா அவரு நம்ம பக்கத்துல வராரு, நெருங்குறாரு, நம்ம கிட்ட எப்படி எப்படியோ இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படிலாம் நினைச்சு யோசிக்கிறியா? உனக்கு புரியல? என்னை விட வயசுல மூத்தவன், ரொம்ப மெச்சூரிட்டி வேற. உனக்கு இந்த விஷயம் புரியலையா? சரி விடு, உனக்கு புரியலன்னா என்ன, நான் சொல்றேன், புரிஞ்சுக்க. ஒரு ஆம்பளை பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தா எந்த ஆம்பளைக்கும் தொட்டு பார்க்கணும்னு தான் தோணும். அந்த நினைப்புல மட்டும்தான் என் அண்ணன் உன்கிட்ட வராரு. தொட்டு பார்க்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறாரு. ஆனா உன்னை கூட வச்சு வாழணும்னு என் அண்ணனுக்கு எண்ணம் கிடையாது. அவர் மனசுல நீ இல்லவும் இல்லவும் இல்ல. இங்க பாத்துக்க, என் அண்ணன் உன்னை சும்மா தொட்டுட்டு மீட்டலாம் தான் நினைக்கிறாரு. மத்தபடி உன் கூடவே வாழணும்ன்ற எண்ணம்லாம் என் அண்ணனுக்கு கிடையாது. அப்படி இருந்திருந்தா என் அண்ணி போட்டோவை அவர் வச்சிருக்க மாட்டாரு. பார்த்தல, என் அண்ணியும் அண்ணனும் சேர்ந்து இருக்கிற போட்டோவை இப்படி வச்சு பார்த்துட்டு இருக்காருன்னா அப்ப அவர் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு புரிய வேணாம்? அதுவும் ஊருக்கு வரைக்கும் எடுத்துட்டு வராருன்னா இதுல நீ புரிஞ்சுக்க வேணாம் என் அண்ணன் மனசுல என்ன இருக்குன்னு. ரொம்ப சந்தோஷம் பாரதி, உங்க அண்ணனை பத்தி எனக்கு இவ்வளவு தூரம் நீ சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன நினைச்சு பரிதாபப்படுறேன்னு சொன்ன பத்தியா? பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்ன நினைச்சு பரிதாபப்படணுமாவது உனக்கு தோணுச்சே, அதுக்கும் சந்தோஷம். அந்த போட்டோவை கொடுத்துட்டு நீ போ. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி, இருந்தாலும் நான் என்ன பண்றது? நல்லதுக்கு தான் சொல்றேன். இங்க பாரு, என் அண்ணன் உன்னை தொட்டுட்டு அதுக்கப்புறமா விட்டுட்டாருன்னா உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். அதுக்கு தான் சொல்றேன், முன்னாடியே இந்த வீட்டை விட்டு போயிடு. வீட்டை மட்டும் இல்ல, என் அண்ணனையும் விட்டுட்டு போயிடு. இப்படி என் அண்ணன் மனசுல என் அண்ணி இருக்கும்போது அதுக்கு போட்டியா நீ வந்து வாழணும்னு நினைக்கிறீங்க? இது உனக்கு நல்லதாவா தெரியுது? அசிங்கமா படல? பாரதி, எப்பயே சொல்லிட்டேன், வயசுக்கு தகுந்த பேச்ச பேசுன்னுட்டு. இங்க பாரு, உன் அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு இப்ப எது வேணும் வேணான்னு எனக்கு தெரியும். அதை நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த வீட்டை விட்டுட்டு நான் போகணுமா போக வேணாவா, உன் அண்ணனை விட்டுட்டு நான் போகணுமா போக வேணாமான்னு நான் யோசிச்சுக்கிறேன். நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ இங்க இருந்து போ. நீ முதல்ல ரூமை விட்டு வெளியில போ. அது சரி, இப்ப நீ கொஞ்சம் காண்டில தான் இருப்ப. மேற்கொண்டு நான் இன்னும் கொஞ்சம் பேர் பேச விரும்பல. இந்த போட்டோவை நீயும் பார்த்து பார்த்து ரசி. அதுல அண்ணனும் அண்ணியும் எவ்வளவு அழகா இருக்காங்க பாத்தியா? ஜோடி பொருத்தனா இது ஜோடி பொருத்தம். எங்க நீ போய் அண்ணன் பக்கத்துல நில்ல. இங்க பாரு, குப்பமேடு கோபுரமாக முடியாது. கோபுரத்தை பார்க்க வேணா நினைக்கலாம், ஆசைப்படலாம். ஆனா குப்பமேடு கோபுரமாகணும்னு நினைச்சா இப்படிதான் அசிங்கப்பட்டு நிக்கணும். இவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் நீ இன்னும் இங்க இருக்கணும்னு நினைக்கிற பாத்தியா? அதை நினைக்கும் போதுதான் நீ எல்லாம் என்ன மாதிரி ஜென்மோன்னு எனக்கு தோணுது. சரி விட, நீ இப்படியே இருந்து அசிங்கப்பட்டுட்டு போ, எனக்கு என்ன வந்தது? ஆனா இந்த போட்டோவை பார்த்தாலும் தெரிஞ்சுக்க, என் அண்ணன் மனசுல நீ இல்லன்னு. என் அண்ணன் மனசுல என் அண்ணி மட்டும்தான் இருக்காங்க. என் அண்ணி, என் பிரியாணி மட்டும்தான் இருக்காங்க. இந்த போட்டோவை நீயே வச்சு ரசிச்சு ரசிச்சு பாரு, என் அண்ணன் அண்ணியும் எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு. என் அண்ணனோட ஸ்டேட்டஸ்க்கு நீ எல்லாம் ஒரு கால் டூஸ் கூட வர மாட்டேன். என் அண்ணனோட ஸ்டைலுக்கும் ஹேண்ட்ஸமுக்கும் நீ எல்லாம் ஒரு பக்கத்துல கூட நிக்க கூடாது. இது உனக்கா புரியணும். அது சரி, நீ நல்ல ஜென்மமா இருந்தா இதெல்லாம் புரிஞ்சு நீயே விலகி போயிடுவேன். ஆனா நீ அப்படி கிடையாது, பணத்தாசை பிடிச்சவளாச்சே. அதனாலதான் நான் என்ன பண்ணாலும் சரி இங்கதான் வாழ்வேன்னு பிடிவாதமா பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்க பாரு. இப்பவாது புரிஞ்சுக்க, என் அண்ணன் மனசுல யார் இருக்காங்கன்னு. இப்படி அவர் மனசுல வேற ஒருத்தைய வச்சுக்கிட்டு உன் கூட வாழணும்னு அவரை நீ பிடிவாதப்படுத்த வைக்கிற. அதனாலதான் இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் சரி என் அண்ணன் உன் கூட வாழவே மாட்டாரு. இங்க பாரு, இவ்வளவு நாள் நான் உன்கிட்ட கோவமா தான் பேசியிருக்கேன். இப்ப நான் ஹம்பலா கேட்கிறேன். பாத்தல, என் அண்ணன் மனசுல இன்னும் பிரியாணி தானே இருக்காங்க, உனக்கே தெரியுதுல்ல. தயவு செஞ்சு அண்ணனை விட்டுட்டு போயிடு. என் அண்ணன் மனசுல பிரியாணியை வச்சுக்கிட்டு உன் கூட வாழணும்னு அவரை வற்புறுத்துற. இதெல்லாம் உனக்கே அசிங்கமா தெரியலையா? அவர் எவ்வளவு கஷ்டத்துல இருக்காருன்னு இப்போது உனக்கு புரியுதா? மனசுல ஒருத்தைய நினைச்சுக்கிட்டு உன் கூட வாழ முடியாம தவிச்சிட்டு இருக்காருன்னு உனக்கு அது தெரியலையா? சீ, நான் உனக்கு சின்ன பொண்ணெல்லாம் கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சனாலதான் இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கேன். என் அண்ணன் லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு உன்னை பிடிக்கவே மாட்டேங்குது. என் அண்ணனோட ஸ்டேட்டஸ் என்ன? என் அண்ணனோட ஸ்டேட்டஸ்க்கு என் பிரியாணி மட்டும் தான் சூட் ஆவாங்க. நீ எல்லாம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இனிமேலாவது என் அண்ணன் நல்லா இருக்கணும்னு நினைச்சினா தயவு செஞ்சு என் அண்ணன் லைஃப்ல இருந்து போயிடு. இனிமே அண்ணனோட லைஃப்ல வரவே வராத. என் அண்ணன் நல்லா இருக்கணும்னு உண்மையாவே நீ நினைச்ச அப்படின்னா என் அண்ணனை விட்டு போயிடு. இப்ப இல்ல, எப்பவுமே உன் அண்ணன் நல்லா இருக்கணும். உன் அண்ணனோட லைஃப் எப்பவும் நல்லா இருக்கணும். அது நான் போனாதான் நடக்கும்னா கண்டிப்பா செய்யறேன் பாரதி. எனக்கு தேவை அவர் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். நீ போ, சீக்கிரமா உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன். நீ போ. நல்லதான் முடிவெடுத்து செஞ்சா சரிதான். என்ன பொறுத்த வரைக்கும் என் அண்ணன் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். என் அண்ணன் வாழ்க்கை இனியாவது சந்தோஷமா இருக்கான்னு பாக்குறேன். சீக்கிரமா இங்க இருந்து போயிடு, என் அண்ணனை விட்டு போயிடு. உண்மையாவே உங்க மனசுல நான் இல்லையா?
பாரதி சொல்ற மாதிரி இன்னமும் உங்க மனசுல பிரியாதான் இருக்காளா? என்னால உங்க மனசுல இடம் பிடிக்க முடியாதா? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நீங்க கிட்ட நெருங்கும் போதெல்லாம் என்ன பிடிச்சு போய் தான் என் பக்கத்துல வரீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா பாரதி என்னென்னமோ சொல்றாளே, அவ சின்ன பொண்ணுதான். ஆனா அவ சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குல்ல. வேற வழி இல்லாம என் பக்கத்துல நெருங்குறீங்களா? ஏங்க, உங்க மனசுல நான் இல்லையா? நீங்க என்ன விரும்பலையா? விரும்பாம தாலி கட்டிட்டோமேன்ற கடமைக்காக தான் என் பக்கத்துல வரீங்களா? அதுக்காக மட்டும் என்ன தொடணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. நீங்க என்ன விரும்புறீங்கன்னு நான் நினைச்சேன். உங்க மனசுல நான் வந்துட்டேன்னு நினைச்சேன். இனிமே நீங்களே நானும் ஒன்னா சேர்ந்து வாழ போறோம்னு நினைச்சேன். ஆனா இப்ப இந்த போட்டோ எனக்கு இதை பார்த்ததும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏங்க, உங்க மனசுல எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல. எத்தனையோ நாள் உங்க 2 பேர் வாழ்க்கையிலும் இடைஞ்சல நான் வந்துட்டேன்னு நினைச்சு வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா அது காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு. நீங்க என்கிட்ட பேசி பழகின விதம், என்கிட்ட விளையாடினது எல்லாமே என்ன அதெல்லாம் மறக்க வச்சிருச்சு. ஆனா இப்போ என்னால எதையும் ஏத்துக்க முடியலங்க. சத்தியமா என்னால உங்களை விட்டுட்டு போகவும் முடியாதுங்க. ஆனா பாரதி சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க மனசுல இன்னமும் பிரியா இருக்காளா? பிரியாவை தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப நானு இதனாலதான் தாலி பறிச்சு கோக்கல் ஃபங்க்ஷன் வேணும்னு சொன்னீங்களா? இதை புரிஞ்சுக்காத முட்டாளா இருந்துட்டேனே. சாரிங்க. இவ்வளவு நாள் உங்க வாழ்க்கையில நான் ரொம்ப இடைஞ்சலா இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா எப்பயோ நான் போயிருப்பேங்க. உங்களுக்கு பிரியாதான் வேணும், பிரியாதான் உங்க மனசுல இருக்கான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் எப்பயோ உங்களை விட்டு போயிருப்பேங்க. இவ்வளவு நாள் உங்க கூட நான் வாழ்ந்துட்டேங்க. உங்க கூட என் மனசளவுல வாழ்ந்துட்டு தாங்க இருக்கேன். இப்ப என்னால உங்களை விட்டுட்டு போக முடியாதுங்க. ஆனா வேற வழி இல்லைல்ல. நீங்க சந்தோஷமா இருக்கணும்ல. நான் போயிட்டா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? சாரிங்க, உங்களை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன்ல. மனசுல ஒருத்தைய நினைச்சுக்கிட்டு என் கழுத்துல தாலியை கட்டிட்டு என் கூட வாழவும் முடியாம அவளை மறக்கவும் முடியாம நீங்க எவ்வளவு தவிச்சிருப்பீங்களா? இப்படி ஒரு சங்கடத்துக்கு நான் தானே உங்களை ஆளாக்கிட்டேன். இனிமே நீங்க கஷ்டப்பட வேண்டாம். இனிமே நீங்க சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷமா இருங்க. I love you. I do love you. Sorry அர்ஜுன். இனிமே உங்க லைஃப்ல நீதான் இருக்க மாட்டா. பிரியா மட்டும்தான். நான் போயிடுறேன். கண்டிப்பா நான் போயிடுறேன். யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லையே. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதைகள் கண்டு எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. நாயக நாடிடும் நாடகம்தான் யாருக்கு யார் என்று எழுதி வைத்தார். நடக்கட்டும் திருமணம் நல்லபடி, இங்கொரு பெண்மனம் வாழ்த்தும்படி. இன்னொரு செல்வம் நான் மறுபடி பொருந்து வந்து உனக்காக காத்திருப்பேன். அப்பவும் சராம இருவரும் பிரியணும்தான் பொறுக்காம போயிடுவேன். சாமி கிட்ட சொல்லி போட்டேன். சொல்லுங்க சார். என்னடா சொல்லுங்க. டேய், நான் என்ன சொல்லியிருந்தேன்? அந்த அர்ஜுன் ஊர்ல இருந்து வரதுக்குள்ளார அங்க இருக்க கிளைண்ட்ஸ் மொத்த பேரும் ஏன் ஃபேக்டரிக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஆனா இங்க எதுவுமே நடக்கலையே. அங்க என்னடா நடந்துட்டு இருக்கு? சார், நீங்க இங்க என்ன நடக்குதுன்னு வேவ் பார்த்து சொல்ல சொன்னீங்க. நான் என் வேலையை கரெக்டாக தானே செஞ்சேன்.
கிளைண்ட்ஸ் உங்க பக்கம் வர வைக்கிறது உங்களோட வேலை சார். இதை நான் எப்படி பண்ண முடியும்? டேய் என்னடா திமிரா பேசிட்டு இருக்கான்? அங்க உன்னை வேவ் பார்த்து சொல்ல சொன்னது அங்க இருக்க கிளைண்ட்ஸ் மொத்த பேரும் ஏன் ஃபேக்டரிக்கு வரணும்னு தான். ஆனா இப்போ இங்க எதுவுமே நடக்கல. போத குறைக்கும் அந்த அர்ஜுன் வேற ஊர்ல இருந்து வந்துட்டோம். டேய் என்னடா நடக்குதுங்க? நீங்க பாருங்க சார், இங்க ஃபேக்டரியில என்ன நடக்குது ஒன்னு விடாம உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னீங்க. ஏன் வேலையை நான் கரெக்டா பண்ணிட்டேன். அர்ஜுன் சார் ஊருக்கு போன சமயத்துல இங்க என்னென்ன ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுன்னு முதற்கொண்டு உங்ககிட்ட நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டேன். எல்லாமே நான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கேன். நீங்க எனக்கு கொடுத்த வேலையை நான் தெளிவாக தான் செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஆக வேண்டியதை நீங்களும் உங்க ஆளுங்களும் தான் பார்க்கணும் சார். டேய் நிறுத்து. சரி இப்போ அர்ஜுன் ஃபேக்டரி பக்கம் வந்துட்டானா? இல்லை சார், இன்னும் அர்ஜுன் சார் ஃபேக்டரி பக்கம் வரவே இல்லை. இவ்வளோ நேரம் ஆகும் வரலன்னா அன்னைக்குமா இன்னைக்கு வரமாட்டார்னு நினைக்கிறேன். மேபி அவர் ஊர்ல இருந்து வந்த டயர்ட்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். அதனால இன்னைக்கு ஃபேக்டரிக்கு வரமாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஆல்ரைட், அன்னைக்குமா இன்னைக்கு அவன் வரமாட்டான்னு நான் நினைக்கிறேன். இங்க பாரு, எனக்கு நீ ஃபைனலாக ஒரு ஹெல்ப் பண்ண. எல்லா கிளைண்ட்ஸோட டீட்டெயில்ஸையும் சீக்கிரமா எடுத்து எனக்கு மெயில் அனுப்பு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சாரி சார், இதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரோட கிளைண்ட்ஸ் டீட்டெயில்ஸும் ஷரத் சார் கிட்ட போயிடுச்சு. ஷரத் சார் கிட்ட போனது மட்டும் இல்லாமல் ஷரத் சார் எப்பயும் எல்லாரோட டீட்டெயில்ஸையும் அர்ஜுன் சாருக்கு மெயில் அனுப்பிட்டார் சார். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மெயில் அனுப்பினாலும் உங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது சார். ஷிட் டேய், எதுக்குமே வழி இல்லாம நீ எல்லாம் என்ன நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்? உன்னையும் ஒரு ஆளுன்னு நினைச்சு உன்கிட்ட வேலையை கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும்? சரி ஆமா, இதுக்கு எந்த கிளைண்ட்ஸ்க்குமே கோவம் வரல. அவன் கரெக்டான டைமுக்கு ப்ராடக்ட்டை டெலிவரி கொடுக்கல. நம்ம சொன்ன மாதிரி குவாலிட்டி எல்லாமே நீ பண்ணிட்டல. எந்த குவாலிட்டியுமே கரெக்டாக இருக்காது தானே? நான் சொன்ன எல்லாமே நீ பண்ண தானே? இப்படி இருக்கும்போது எப்படி எந்த கிளைண்ட்ஸ்க்குமே கோவம் வரல? சார் அர்ஜுன் சார் உங்களையும் என்னையும் விட ரொம்ப புத்திசாலி. அவர் இங்கேருந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே எல்லா கிளைண்ட்ஸ்க்குமே ரிப்போர்ட் சொல்லிட்டு தான் சார் போயிருக்காரு. ப்ராடக்ட்ஸ் வரதுக்கு டிலே ஆகும், அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி செக் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு டைமிங் கேட்டுட்டு தான் சார் போயிருக்காரு. இது தெரியாமல் நம்ம தான் குவாலிட்டியை மிஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இல்லாமல் டெலிவரி கொடுக்காம எல்லா கிளைண்ட்ஸும் கோவப்படுவாங்கன்னு நம்ம தான் தப்பு கணக்கு போட்டிருக்கோம். அதே அர்ஜுன், உன்னை என்னால் எந்த வகையிலுமே பீட் பண்ணவே முடியல. அர்ஜுன் இல்லை, நான் கண்டிப்பாக உன்னை பீட் பண்ண வேண்டாம். எங்கள் அப்பா எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நான் நிற்பேன். நீ முதல்ல நிற்கணும் நான் நினைக்கிறேன். விட மாட்டேன்டா. ஏ அர்ஜுன், இதுலேருந்து நான் உன்னை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். உன்கிட்ட கோவத்தாலையும் ஆவேசத்தாலையும் எதையும் நான் வாங்கிட முடியாது, ஜெயிச்சிட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் போகிற ரூட்டே வேற மாதிரி தான் இருக்கும். உன்னை எங்கே முடிக்கணுமோ அங்கே பிடிச்சி முடிக்கிறேன்டா. சரி, நீ அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்று விடாம அப்டேட் கொடுத்துட்டே இரு, புரியுதா? அதுக்கு என்ன சார், அப்டேட் தானே கொடுத்துட்டா போகுது. இங்கே என்ன நடந்தாலும் ஒன்று விடாமல் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார். ஓகேங்களா? ஓகே, இதையே மெயின்டைன் பண்ணு. உனக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு கரெக்டாக உன்னோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். சரியா? ஓகே சார், தேங்க்யூ. வச்சிடுறேன் சார். டே மச்சி, என்னடா என்ன நடக்குதுங்க? அப்போ நம்ம ஃபேக்ட்ரி பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இவன் தான் கொடுத்துட்டு இருக்கானா? பாரு இங்கே என்ன நடக்குதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கே தெரியும். என்ன சொல்கிறான் மச்சான்? எனக்கு ஒன்றும் புரியலையே. இவன் பண்ணதுக்கு எனக்கே ஆத்திரம் வருது. ஆனால் இவன் கூலாக இருக்கான், கொஞ்சம் கூட கோவமே படாமல் இருக்கான். டி பாலா இருடா, இவன் போனதுக்கு அப்புறம் மஞ்ச மண்டைய நான் பாரு என்ன பண்றேன்னு. மாமா வேலை பாடுறான்னு சொல்றேன், அவ்வளவுதானே மச்சி. இதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கூட அசிங்கமே பட மாட்டேன். என் சிஸ்டருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மச்சி. உன் வெக்கத்துக்கும் உன் சிரிப்பையும் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கப்பிள்ஸ் ரூம் புக் பண்ணணும், அவ்வளவுதானே? அதுவும் ஹனிமூன் கப்பிள்ஸ் ரூம், அவ்வளவுதானே? வித் டெக்கரேஷனோட ரூமை புக் பண்ணிடுறேன். டே மச்சான், ஃபர்ஸ்ட் நைட் டெக்கரேஷன்ரா, ஓகே தானே? மச்சி மச்சினா மச்சி தான். அதான்டா இப்படி ஒரு நண்பன் வேணுங்கிறது. அப்புறம் இன்னொன்னு இருக்கு மச்சான், நீ சொல்ல வேண்டியதே இல்லை, அதுவும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. சிஸ்டருக்கு இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண போற, அதானே? எப்படிடா? பரவாயில்ல, வேலை விஷயம் அவகிட்ட என் காதல சொல்லணும்ல, அந்த நேரத்துக்காக தான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன் மச்சி. நீ இப்படியெல்லாம் பேசுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ பிரியாவை லவ் பண்ணும்போது கூட இப்படியெல்லாம் இல்லை. பிரியாவை பார்க்க போகணும், போலன்னா அவ திட்டியே தீத்துருவான்னு பயத்துல தான்டா ஓடுவேன். ஆனா இப்போ உன் மனசுல இருக்கிற உண்மையான ஃபீலிங்ஸ் தான் இது. அதுக்காக என் பொண்டாட்டிய தவிக்க விட மாட்டேன். நீ நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் மச்சி. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கடா மச்சான்.
ஆலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு இல்லப்பே சரிகம பத்த நீ பாடு வெளியில போலாமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு என்னை விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு என்ன தொந்தரவு பண்ணாம இருங்க. ஐம் ரியலி சாரி. நீ தலைவலியில் இருக்க, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. சாரி சாரி குல்ஃபி. எனக்கு எப்படியாவது என் மனசில் இருக்கத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன்னா அதான். விடுங்க, நான் போய் படுக்கிறேன். அதான் சொன்னேன்ல, நான் படுக்க வைக்கிறேன்னு. வாடி, நான் படுக்க வைக்கிறேன், நீ படு. நான் எதுக்கு இருக்கேன்? நான் தான் உன்னை பார்த்துக்கணும். நான் மட்டும்தான் உன்னை பார்த்துக்கணும். வா, உன்னை தூக்கிட்டு போல. இப்ப கொடுத்தே ஆகணும் குல்ஃபி. கத்தாதடி, நம்ம ரூமை விட்டு சத்தம் வெளியில கேட்க போகுது. ஏய், 3 தடவை கூப்பிட்டுருக்கேன், ஒரு தடவை தான் கொடுத்துருக்கேன். இன்னும் 2 தடவை கொடுக்க வேணும் குல்ஃபி. கத்தாதடினா கேட்க மாட்டேன் நீனு. ஒண்ணு என்னங்க பண்ணி நாதிரனா